கிறிஸ்துவிலே மிகவும் பெரியமானவர்களே, 23/4/2026 உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு நம்மளுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவானது இவருடைய வாழ்க்கையில் இருந்து செயல்படும்படி நீ செய்தல்படி ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாச மோச விலைக்கு நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமையின் ஆசீர்வாதம் இவருடைய வாழ்க்கையில் இருப்பதாக முடியும். நிறைவானது இவருடைய வாழ்க்கையில் இருந்து அற்புதத்தில் வழி நடத்தட்டும். உடைய கிருபையின் மேலே கிருபை இவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். அப்பா, உடைய தெய்வீக பிரசனத்தினால நிரப்பும்படியா ஜெபிக்கிறேன். நன்மையானது இவருடைய வாழ்க்கையிலிருந்து செயல்பட்ட எரேமியா 31:9 இராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுகிறவர் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தையின்படி அப்பா, நீர் இவரை இராத செம்மையான பாதையில் நடக்க பண்ணி ஆசீர்வதித்து இவரோட பேரை பெருமைப்படுத்துங்க, பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரை, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 23/4/2026 தேசத்தின் நன்மைக்காய் ஜெபிக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். இந்திய தேசம் நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. தேசத்தில் நம்முடைய நன்மையும் கிருபையும் விடுதலையும் நீர் வைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். என் தேவனுடைய கரம் தேசத்திலிருந்து அற்புதத்தை செய்வதாக. உடைய நிறைவானது தேசத்தில் இருக்க, உடைய பிரசனமானது தேசத்தில் இருக்க, உடைய மகிமை கிருபையும் விடுதலையும் தேசத்திலிருந்து செயல்படும்படி நீர் செய்தல்படியாய் ஜெபிக்கிறேன். எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டு கூடிய இயேசு கிறிஸ்துவ அவர் சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறேன். அதோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரை, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.